ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 50 புள்ளிகள் சரிஞ்சு 78,148 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 18 புள்ளிகள் சரிஞ்சு 23,688 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சந்தை நிலவரத்துக்கு போகலாம் சார். இன்னைக்கு ஒரு டிராப் ஆயிருக்கு சந்தை. தொடர்ந்து இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் சார். நம்ம நேற்று திரும்பி ஹை ஆச்சு, இன்னைக்கு திரும்பி லோ ஆயிருக்கு. இல்ல இறக்கத்துல தான் இருக்கு. அதுல ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கறத பாக்குறோம். நேற்று ஏறினதை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 50 பாயிண்ட் இறங்கி இருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 பாயிண்ட் இறங்கி இருக்கு. பட் இது நான் ஒரு இறக்கம்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் இட் இஸ் சைட் வேஸ் மூவ்மெண்ட் தான் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 14 பங்குகள் விலையேற்ற பங்குகளா இருக்கு, 16 பங்குகள் விலை இறக்க பங்குகளா இருக்கு. அதேதான் நிப்டிலையும் பாத்தீங்கன்னா 22 அட்வான்ஸ், 28 டிக்ளைன் 50ல. சோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் இருக்கதான் நான் கருதல. பட் பியாண்ட் த இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சேஞ்சஸ் இருக்கு. பிராடர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1386 ஷேர்ஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஆனால் அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்குன்னு சொல்லலாம். 2586 பங்குகள் இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். என்எஸ்சிலையும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் 952 ஷேர்ஸ் தான் அப் ஆயிருக்கு. 1865 ஷேர்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ பிராடர் மார்க்கெட் டவுன்ங்கிறதையும் அதே மாதிரி 52 வீக் ஹை 54, 52 வீக் லோ 73 என்எஸ்சில அதுவுமே இதா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் 88, 70ன்னு இருக்கு. அதுல பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் ட்ரெண்ட் லோ அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க முடிகிறது. அவுட் சைட் த இண்டெக்ஸ் நிப்டி சென்செக்ஸை தாண்டி பார்க்கும் பொழுது சென்செக்ஸும் நிப்டியும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருந்தா கூட பிராடர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன்வர்ட் ட்ரெண்டா தான் இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. செக்டரல் இதுவும் அதை தான். மிட் கேப் பாத்தீங்கன்னா மிட் கேப் நிப்டி மிட் கேப் 50 1% இன்னைக்கு இறங்கி இருக்கு. நிப்டி 50 0.08% தான். பட் நிப்டி நெக்ஸ்ட் 50ங்கிறது 0.8%. அதே மாதிரி நிப்டி மிட் கேப்ங்கிறது 1%, மிட் கேப் 100ங்கிறது 1%, ஸ்மால் கேப் 100ங்கிறது 1.65%. ஸோ பிராடர் மார்க்கெட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறத பார்க்கலாம். சார் கமாடிட்டிஸ் எப்படி சார் இருந்துச்சு, எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு சார்? கமாடிட்டிஸை பத்தி பேசுறதுக்கு முன்னால நீங்க கமாடிட்டின்னு சொன்னதுனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி ரிலேட்டடா ஒரு செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. நிப்டி ஆயில் அண்ட் கேஸ் அந்த செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. க்ரூட் ஆயில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறி இருக்கு. அதை தவிர ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி சின்ன ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. பட் எம்சிஎக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கமாடிட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு பிராடரா பாத்தீங்கன்னா அது அப். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர் எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக வெள்ளி ஓரளவுக்கு டெசிசிவா புல்லிஷ் மார்க்கெட்டை நோக்கி 90,000 தாண்டிடுச்சு. 91,280 அப்படிங்கிற அளவுல இருக்கு. பியூர் சில்வர் ஒரு கிலோ மார்ச் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய முன்பேர வணிகம். இது ஸ்பாட் மார்க்கெட் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸ்பாட் மார்க்கெட்ல இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். கோல்டு 77,600 அகைன் அதுவுமே அந்த ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கு. பிப்ரவரி மாத ஒப்பந்தம். க்ரூட் 6,451 6000 தாண்டினாலே ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான் நான் சொல்லுவேன். அது 6,451 இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா க்ரூட் 72ங்கிற ரெசிஸ்டன்ஸை தாண்டி இப்ப 76 நோக்கி போய்கிட்டு இருக்கு. 76 அமெரிக்க டாலர்களை நோக்கி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 74.35 அமெரிக்க டாலர்கள் க்ரூடு. WTI பிரெண்ட் 77 கிட்ட இருக்கு. சோ அதனுடைய ஒரு தாக்கம் இங்க பார்க்க முடிகிறது. தங்கம் வெள்ளி கூட வெள்ளி $30 தாண்டிடுச்சு. தங்கத்தினுடைய விலையும் $2,660 அதை தாண்டி 2,700 நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே பார்க்கும் பொழுது கமாடிட்டிஸ் மார்க்கெட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்டா டிவியேட் ஆகி கொஞ்சம் ஸ்லைட்லி, நான் ரொம்ப புல்லிஷ்னு சொல்லிட மாட்டேன், அந்த ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா ரெண்டுக்குமே இடையில ஒரு கரலேஷன் இருக்குமா சார்? கனெக்ஷன் இருக்குமா ரெண்டோடைய மூவ்மெண்ட்டுக்கும்? இட் டிபெண்ட்ஸ். இப்போ பேஸ் மெட்டல்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில சமயம் அது பாசிட்டிவா இருக்கும். அதாவது பேஸ் மெட்டல்ஸோட விலை இறங்குனா அது நல்லது மார்க்கெட்டுக்கு. ஏன்னா அது நிறைய ஆட்டோமொபைல்ஸ் இதுக்கெல்லாம் இன்புட் அது. ஸோ அப்ப நல்லது. அதே மார்க்கெட் இறங்குறப்ப அந்த பணத்தை எடுத்து கோல்டு மாதிரி இதுல போடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இன்வெர்ஸ் கார்லேஷன் இருக்கிறதையும் பார்த்திருக்கோம், சேம் கார்லேஷன் இருக்கிறதையும் பார்த்திருக்கோம். டிபெண்டிங் அப்பான் த மெட்டல் அண்ட் டிபெண்டிங் அப்பான் லிக்விடிட்டி எவ்வளவு அதிகமா இருக்கு. இப்போ 2004ல இருந்து 2007 வரைக்கும் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி கண்ணாபன்னு அதிகமா இருந்தது. அதனால எல்லா அசட்டும் ஏறிச்சு. கோல்டு ஏறிச்சு, க்ரூட் ஏறிச்சு, ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சு. எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் பார்ப்போம். பொதுவா ஒரு அசட் கிளாஸ் ஏறும் பொழுது இன்னொரு அசட் கிளாஸ் இறங்குறது, அல்லது அது இறங்கும் பொழுது இன்னொன்னு ஏறுறது அப்படிங்கறத தான் பார்த்திருக்கோம். இப்ப அந்த ட்ரெண்ட் கிளியரா இன்னும் எமர்ஜ் ஆகல. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் அப்படிதான் பார்க்க முடிகிறது.
ஓகே சார். அதே ஆங்கிள் பார்த்தோம்னா நம்ம ருப்பி இன்னைக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்ல டாலர் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. 109 கிட்ட போயிருக்குது. இன்னைக்கு ஆ. டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 108.95 அப்படின்னு இருக்கு. இந்த 3 மாதங்கள்ல மட்டும் அது 7% ஏறி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது. அது இன்னைக்கு கொஞ்சம் கன்சிடரபிளா ஏறி இருக்கிறத பாக்குறோம். என்எஸ்சிலையும் பாத்தீங்கன்னா டாலர் வந்து 86 தாண்டிடுச்சு. முன்பேர வணிகத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல்வடையக்கூடிய அந்த ஒப்பந்தம் வந்து 86.0550 அப்படிங்கிற அளவுல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பாட் மார்க்கெட்லயும் வந்து திரும்ப அந்த 86க்கு அருகாமையில் ஒரு ஹிஸ்டாரிக் ஹைன்னு சொல்லக்கூடிய லெவல்ல தான் தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த ட்ரெண்ட் தொடரும் அப்படிங்கறத நம்ம முன்னரே பார்த்தோம். நமக்கு வந்து கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இல்லைன்னா கூட கரன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த டாலர் அப்ரிசியேஷன்ங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவினுடைய ஜிடிபி இந்த வருஷம் 6.4% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்திருக்கு. என்ஓசோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் சந்தையில? இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சந்தை இதை ஓரளவு முன்கூட்டியே கணித்ததுனாலதான் வரக்கூடிய அடுத்தடுத்து வந்த டேட்டா எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கெஸ் பண்ணி தான் மார்க்கெட் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம செப்டம்பர் மாதம் துவங்கி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த சில காலாண்டுகளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்காது நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அப்படி அதாவது நான் மோசமா இருக்கும்லாம் சொல்லல, ரொம்ப நெகட்டிவாய் லாஸுக்கு அப்படிலாம் இல்லை, பட் ஒரு எதிர்பார்த்த அளவு இருக்காது அப்படிங்கிறதுனால அது வந்து சந்தையில் அதனுடைய தாக்கத்தை நான் பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா வளர்ச்சி வேகம் மட்டுப்படும் சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி இல்லைன்னு சொல்லல அல்லது தேக்க நிலைக்கு போகும்னு சொல்லல, வளர்ச்சி வேகம் எதிர்பார்த்த அளவு இருக்காது மட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து சந்தையில ஒரு நெகட்டிவான தாக்கத்தை பொதுவாக ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம மாதிரி இதே மாதிரி நாடுக்கு வந்து டபுள் டிஜிட் growth இருந்தாதான் அடுத்த சில ஆண்டுகள்ல நம்ம வந்து ஒரு ஒரு சாலிடான வலுவான ஒரு இதா வர முடியும் நீண்ட கால அடிப்படையில. அது இல்லாத வரைக்குமே நமக்கு இதெல்லாம் வந்து பத்தாது. மற்ற நாடுகளோட அதிகமா வளர்றோம்னு சொல்லிக்கலாம், பட் ஆனா இது பத்தாது. ஸோ இது வந்து அதனுடைய தாக்கத்தை இன்னைக்கு நீங்க டூ வீலர் சேல்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்கோர்ஸ் மிக்சடா இருக்கு. என்கரேஜிங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் மிக்சடா இருக்கு. எப்படின்னா டிசம்பர் மாதம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. நம்ம கணிசமான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 12% குறைவா இருக்கு. இதே காலகட்டத்துல 2023ல இருந்ததை விட பாத்தீங்கன்னா வந்து பெரிய டிராப். டூ வீலரை பொறுத்த வரைக்கும் 17% டாப், 17.6% குறைவாக விற்பனை இருக்கு. ஓகே சார். ஆனா ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் செக்டர் பார்த்தா 12% குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நவம்பரோட ஒப்பிட்டு பார்த்தாலும் அதே மாதிரி கம்மியா இருக்குது. இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா டூ வீலர் 17% கிட்ட ஃபால், த்ரீ வீலர் 4.5% கிட்ட விற்பனை குறைவு. இது வந்து ரீட்டைல் சேல்ஸ். நான் சொல்றது வந்து ஃபடான்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் இவங்க கொடுக்கக்கூடியது. ஷோரூம்ல இருந்து கஸ்டமருக்கு விற்கிற அந்த நம்பர்ஸ் சொல்றீங்களா சார்? கரெக்ட், ரீட்டைல் Okay, sir. ஷோரூம்ல இருந்து கஸ்டமருக்கு விற்கிறது. ஏன்னா இது ஆக்சுவல் சேல்ஸா நீங்க எடுத்துக்கணும். நிறுவனங்கள் விற்கிறது வந்து அவங்களுடைய லாப நஷ்டத்துல பிரதிபலிச்சா கூட கரண்ட் இயர்ல அடுத்த வருஷத்துல இது அட்ஜஸ்ட் ஆயிடும். விக்கலைன்னா ரீட்டைல்ல விக்கலைன்னா ஓகே சார். ஏன்னா குறைவா இருக்கும். இப்ப ரீட்டைல்ல வந்து விற்பனை 17% டூ வீலர்ல குறைஞ்சிருக்குது டிசம்பர்ல. த்ரீ வீலர் வந்து 4.5%, பேசஞ்சர் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 2%, கமர்ஷியல் வெஹிக்கிள் 5%. இதெல்லாமே வீழ்ச்சி. இதனால வந்து வீழ்ச்சி இன்னும் அதிகமா இருந்திருக்கணும். பட் டிராக்டர் சேல்ஸ் 25% அதிகரிச்சிருக்கு இந்த பீரியட்ல. இந்த காலகட்டத்துல டிராக்டருடைய சேல்ஸ் கிட்டத்தட்ட 26% அதிகரிச்சிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் 12% தான் ஸ்கிட் ஆயிருக்கு அப்படின்னு இதா இருக்குன்னு சொல்றோம். ஒட்டுமொத்தமா கேலண்டர் இயர்ல இந்த டிசம்பர் மாதத்தோட விற்பனை பாத்தீங்கன்னா 17,86,000 அப்படிங்கிறது வந்து இருக்கு இந்த அந்த பீரியடுக்கு பாத்தீங்கன்னா. சோ இது வந்து அந்த டிசம்பர் மாதத்திற்கு. ஆனால் இதே அந்த 2024ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக அந்த ஆண்டுக்குன்னு பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல் ரீட்டைல் சேல்ஸ் வந்து 9% வளர்ச்சியை சந்திருப்பதாகவும் சமல்டேனியஸா அவங்களே ஒரு தகவல் சொல்றாங்க. குறிப்பாக பேசஞ்சர் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா வந்து 5% அதிகரிச்சு. ஏன்னா 2023ல 38.73 லட்சம், 2024ல 40.73 லட்சம் பேசஞ்சர் வெஹிக்கிள் வித்திருக்கு. டூ வீலர்னு பாத்தீங்கன்னா வந்து 11% அதிகரிச்சிருக்கு இந்த ஆண்டுல. 2023ல 1.7 கோடி, 1,70,70,000 லட்சம். இந்த வருஷம் 1,89,00,000 அப்படின்னு. சோ இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக அந்த வருஷத்துல பார்த்தா பாசிட்டிவ், பட் டிசம்பர்ல சேல்ஸ் கம்மி. அதாவது இயர் எண்ட்ல நம்ம இந்த சேல்ஸ் கம்மியாகிறது வந்து அந்த ஸ்லோ growth வந்து காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா சார்? பொதுவாகவே டிசம்பர்ல கம்மியா தான் இருக்கும். ஆனால் அதையும் விட இது கம்மியா இருக்கு. ஏன்னா சென்ற ஆண்டு டிசம்பரோட ஒப்பிட்டு தான் சொல்றாங்க. அதையும் விட கம்மியா இருக்கிறதுனால நிச்சயமாக இது ஒரு ஸ்லோ டவுன், பல அறிகுறிகள், பல ஒரு டேட்டா இன்புட்ல இது ஒரு முக்கியமான ஒரு இன்புட்டா தான் நம்ம எடுத்துக்கணும். சார், இன்னொரு பக்கம் ஐடிசி தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் கேட்கப்படுது. இப்போ வந்து ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பங்குகள் எத்தனை கொடுப்பாங்க, அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நிறைய நம்ம வாசகர்களே வந்து நிறைய கேட்கறாங்க சார். நீங்க வந்து இந்த மாதம் ஜனவரி 6ஆம் தேதி அன்று ஓகே உங்களுடைய ரெக்கார்ட் டேட்னு
சொல்றாங்க. அன்னைக்கு தேதிக்கு அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல ஐடிசி பங்கு இருந்ததுன்னா, ஏன்னா ஐடிசி நிறுவனம் அந்த அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னு பார்க்கையில ஜனவரி 6ஆம் தேதி மாலை எண்ட் ஆஃப் த டே யாரோட பேர்ல ஷேர்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. அதை எப்ப கொடுப்பாங்கிறது இனிமே தான் கொடுப்பாங்க, அதுக்கான நாள் அறிவிப்பாங்க. பட் ஆனா நீங்க 7ஆம் தேதி கிடையாது, நீங்க 7ஆம் தேதி ஐடிசி வாங்க. அதனாலதான் நீங்க நேற்று பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடிசி தடால்னு ஒரு 30-40 ரூபாய் இறங்குனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடிசியினுடைய பங்கு விலையில எத்தனை ஷேர் கொடுப்பாங்க சார்? அவங்க கொடுக்கக்கூடியது வந்து 10க்கு, அதாவது 1க்கு 10 அப்படின்னு, அதாவது 10க்கு 1ன்னு சொல்லலாம். நீங்க ரிவர்ஸ்ல நம்ம ஆங்கிலத்தில் சொல்லையில வரும் வேற மாதிரி 1 for 10ன்னு. நீங்கள் 10 ஐடிசி பங்குகள் வைத்திருந்தால் ஒரு ஐடிசி ஹோட்டல் பங்கு கிடைக்கும். அதாவது நீங்க 100 ஐடிசி பங்கு வச்சிருக்கீங்கன்னா 10 ஐடிசி ஹோட்டல் உங்களுக்கு கிடைக்கும். 1:10 அப்படின்னு நாங்க அந்த டிமர்ஜர் ரேஷியோ சொல்லக்கூடியது. அதனாலதான் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய் 26 ரூபாய் ஐடிசியினுடைய அந்த விலைங்கிறது குறைஞ்சதை பார்க்க முடிந்தது. அந்த ஐடிசி ஹோட்டலுக்குன்னு ஒரு மதிப்பு சந்தையாக உத்தேசமா நிர்ணயித்து, ஏன்னா 10 பங்குகள் அப்படின்னா 100 பங்குகள் வச்சிருக்கீங்க, அதுல வந்து நீங்க 10 பங்குகள் உங்களுக்கு இது கிடைக்குங்கிறப்ப அந்த 27 × 10 போட்டீங்கன்னா 270 ரூபாய் அந்த மாதிரி வந்து நிற்கும் வச்சுங்களது, 250 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் அதனுடைய விலை. ஆனால் அதே விலைக்கு பட்டியலிடப்படுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்க ரேஷியோ வந்து யூ வில் கெட் 1 share ஃபார் every 10 shares of ITC held. ஓகே, இதுதான் நம்ம ரேஷியோ. ரெக்கார்ட் டேட் 6ஆம் தேதி மாலை வைத்திருப்பவர்களுக்கு எப்ப கொடுப்பாங்கிறது இனிமே அது பிரித்து பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டு அதுக்கு முன்னால் நமக்கு டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுப்பாங்க, வரும் நமக்கு கூடிய சீக்கிரம். ஓகே சார், அது அந்த டிமர்ஜர் கம்ப்ளீஷன் நடந்துச்சுன்னா இன்னும் விலை குறையுமா சார் ஐடிசி ஷேர்? இல்ல, அது ஆல்ரெடி ஐடிசியினுடைய விலையில அந்த தாக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். சொன்னேன்ல 450 ரூபாய்க்கு கீழே நேற்று வந்தது. அந்த 575 80ன்னு இருந்தது, 545 550 வந்தது. அந்த 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வித்தியாசம்ங்கிறது அந்த ஐடிசி ஹோட்டலுக்கு அளித்திருக்க 10ல் ஒரு பங்குக்கு அளித்திருக்கக்கூடிய மதிப்பு. சோ நீங்க 10 பங்குன்னு அதை 10 மடங்கா பெருக்கும் பொழுது ஒரு பங்கினுடைய விலை ஐடிசி ஹோட்டல் 250 இருந்து 275 ரூபாய் இருக்கலாம்னு சந்தை கணக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. அது நாளை மாறலாம், நாளை மாறலாம், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம். இதுல ஒரே ஒரு எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் ஆல்மோஸ்ட் சேம், ஒன்னும் பெரிய சேஞ்ச் இருக்காது. பட் ஐடிசி ஹோட்டலுக்கு ஒரு சின்ன பிரீமியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எத்திக்கல் ஃபண்ட்ஸ். அவங்க வந்து அந்த ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்ட்ஸ்னு சில ஃபண்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து பேங்க் வங்கித்துறையில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து லிக்கர் அந்த மாதிரியான கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சில ஃபண்ட்ஸ் வந்து இந்த சிகரெட் மேனுஃபேக்சரிங், ஏன்னா கேன்சர் காசிங்கிறதுனால அதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள் ஐடிசியை புறக்கணித்து வந்திருந்தால் கூட இப்ப ஐடிசி ஹோட்டல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஐடிசி ஹோட்டலுடைய பங்குல ஒரு சின்ன இது வரலாம். பட் அதே சமயத்துல அது கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கலாம். என்ன காரணம்னா, ஐடிசிங்கிறது இண்டெக்ஸ்ல இருக்கு, குறியீட்டில் இருக்கக்கூடியது, முக்கியமான பல குறியீடுகள் இருக்கக்கூடியது. சோ அந்த குறியீடு சார்ந்த இடிஎஃப்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கட்டாயம் ஐடிசி எப்போதுமே இருக்கும், பேரண்ட் கம்பெனி. ஆனால் ஐடிசி ஹோட்டல் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, இன்னும் சொல்ல போனா இருக்கக்கூடாது. இப்ப அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடிசி ஷேர்ஸுக்கு நிகராக ஐடிசி ஹோட்டல் வரும்பொழுது அது அடுத்த குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ள அவங்க அதை வித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்ப அவங்க விற்கும் பொழுது செல்லிங் பிரஷர் இருக்கும், அதனால அது இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சோ இட்ஸ் a mixed bag, we don't know how what will happen. ஒரு பக்கம் ESG ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண துவங்கினால் கூட இன்னொரு பக்கம் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது ஒரு மிக்சர். சோ சுருக்கமா நம்ம லாங் டேர்ம்ல பார்த்து தான் வாங்கணும். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஒருவேளை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தால் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வாங்கலாம். அந்த மாதிரியான ஒரு முடிவை நம்ம அன்னைக்கு தேதிக்கு எடுக்கலாம். பட் தனிப்பட்ட பங்குகள் குறித்து இதுக்கு மேல நம்ம விவாதிக்க முடியாது. அவங்கவுங்க ஆலோசகர்களை கேட்டு முடிவு எடுத்துக்கிறது. ஓகே, இன்னும் ஒரே ஒரு டவுட் இதுல. இப்போ வந்து ஐடிசி பிசினஸ் வந்து 2 இதா பிரிச்சு பண்றாங்க சார், இண்டெக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதனுடைய பிசினஸ்னுடைய ஃபண்டமெண்டல் வந்து பாதிக்கப்படுமா? ஏன்னா 2ஆ பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் எழுப்பப்படுது. இல்ல, இது வந்து பிராண்ட் வந்து மாற போறது கிடையாது, அதே பிராண்ட் தான். பட் ஒண்ணு என்னன்னா வந்து 2க்கும் சினர்ஜி ஏதாவது இருந்தா அது பாதிக்கப்படலாம். பட் இங்க 2க்கும் சினர்ஜி இல்ல. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வேற, சிகரெட் வேற. இன்னும் சொல்ல போனா சிகரெட்டுக்குள்ள வேற சில அந்த ஐடிசிக்குள்ள இன்னும் 2 கம்பெனி இருக்கு. FMCG கம்பெனி இருக்குது, அது மேஜர் ப்ராடக்ட் இது. 2வது பேப்பர் ப்ராடக்ட், போர்ட்ஸ், பேப்பர் அண்ட் போர்டு, அது இருக்குது. சோ இதெல்லாம் இருக்குது. ஃபுட், ஆயில், சில இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஆட்டா மாதிரி, அதெல்லாம். சோ FMCGயும் இருக்குது, பேப்பர் போர்டு இருக்குது, சிகரெட் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ஒரு மல்டி ப்ராடக்ட் கம்பெனினா அது கூட பின்னால ஹைவ் ஆஃப் பண்ணுவாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அதனால பெரிய அளவுல வந்து சினர்ஜி 2க்கும் இல்ல. இன்ஃபேக்ட் இது எப்பயோ பண்ணிருக்கணும் அவங்க. அது 2க்குமே எந்த விதத்திலையும் கார்லேஷன் இல்லாத ஒரு நிறுவனங்கள். ஸோ பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்க பல விஷயங்களை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி. ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை.